எல்லாருக்கும் ஒரு கேள்வி. பணத்தை பற்றி உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் தெரியுமா? டிஜிட்டல் ரூபாய் வந்துட்டா என்ன ஆகும்? யூபிஐ எப்படி மாறிடும்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோவில் பார்ப்போம். சற்று மெதுவாக இசை ஒலிக்கிறது. இப்போ சரி, பணப்பரிமாற்றம்ல ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு. அதுதான் யூபிஐ. கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஆனால் அது எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு தெரியுமா? சாதாரணமான விஷயங்கள் கூட ஈஸியாக மாறிடுச்சு. நினச்சி பாருங்க. கடைக்கு போய் டீ வாங்கணும். முன்னாடி காசு கொடுத்துருப்பீங்க. இல்லைன்னா ஆன்லைனில் பே பண்ணி லைவாக ஸ்டாண்ட் பண்ணி கிராக்கி டீ வச்சுருப்பீங்க. இப்போ என்ன, ஃபோனில் ஒரு டேப் தட்டிரும், அவ்வளோதான். கஷ்டமே இல்லை. அம்மாவுக்கு ஊரில் இருந்து பணம் அனுப்பணும். அதுக்கு முன்னாடி நிறைய டாக்குமெண்ட்ஸு, நேரம். இப்போது யூபிஐயில் செக் கெட் பண்ணி முடிஞ்சிருது. அப்புறம் உங்கள் அக்காவுக்கும் உடனே பணம் போய் சேர்ந்துடும். நண்பர்கிட்ட பீச் ஷேர் பண்ணணும்னா இப்போ காசு கவுண்ட தேவையில்லை. ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி கொடுத்துடுங்க. யூபிஐ தான் காரணம். இது வெறும் டெக்னாலஜி இல்லை, இது ஒரு புரட்சி. நம்ம வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக்கி இருக்கு. எப்படி பார்த்தீங்க? எல்லாமே மாறிடுச்சு இல்லை? இன்னும் நிறைய ஆச்சரியம் இருக்குது யூபிஐயில். தொடர்ந்து பாருங்க. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் ரூபாய், அதாவது டிஜிட்டல் பணம். இதை பற்றி நிறைய பேசிட்டாங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது நம்ம அரசாங்கம் கொண்டு வர்ற புது பணம். ஆனால் இது காகிதத்தில் இல்லை, உங்கள் மொபைலில் இருக்கும். ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ண ரொம்ப ஈஸி. சாதாரணமாக நீங்கள் நெட்பே யூஸ் பண்ணுறீங்களா? அது மாதிரி தான். ஆனால் அரசாங்கம் வெளியிடுறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல். உதாரணத்துக்கு, உங்கள் அம்மா காய்கறி வாங்க போனால் நீங்கள் ஆன்லைனில் பணம் அனுப்பலாம். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னா உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வரி கட்டும்போதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறீங்களா? கம்ப்யூட்டரில் இருக்கிற டெக்னாலஜி தான். இது பாதுகாப்பானதா? ஆமாம், அரசாங்கம் செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துக்கிறாங்க. டிஜிட்டல் ரூபாய் எதிர்காலத்தில் பணத்தை யூஸ் பண்ணுற விதத்தை மாற்ற போகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கலாம் வாங்க. பாருங்க மக்களே, இப்போதைய உலகத்தில் எல்லாமே மாறிடுச்சு. பணம் கொடுக்கறது கூட ஈஸியாக நிற்கு. ஸ்கேன் அண்ட் பே பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷூவில் இருக்கிறதுலேருந்து காய்கறி வாங்கிறது வரைக்கும் எல்லாரும் இதை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இது வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபோன் கேமராவில் பாருங்கள், ஸ்கேன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், பணத்தை டெலிவரி பண்ணிடுவீங்க. அதுவும் நொடிக்குள்ள. நினைச்சிருக்கீங்களா? கடைக்கு போய் காசு கொடுக்கறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வரிசையில் நிற்கிறது, காசு இல்லாமல் தவிக்கிறது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது எல்லாரும் ஃபோனில் பே பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா காய்கறி வாங்க போகும்போது, அப்பா சட்டை வாங்கும்போது, உங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கும்போது ஸ்கேன் அண்ட் பே ஒரு சூப்பர் சாய்ஸ். இது ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்ரோச்சுன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா இது ரொம்ப ஈஸி, ரொம்ப வேகமானது, எல்லாரும் விரும்பி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதோட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மக்களே. இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போகிறோம். டிஜிட்டல் பணம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது எப்படி? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். இது கற்றுக்கிறது ஈஸி தான். நினச்சிருங்க, நீங்கள் கடைக்கு போய் காய்கறி வாங்கும்போது எப்படி கவனமாக பணத்தை எண்ணி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற பணம் அது உங்களுடையது. அதை திருட யாருக்கும் உரிமை இல்லை. உதாரணத்துக்கு, நீங்கள் ஆன்லைனில் ஒரு பொம்மை வாங்குறீங்க. அந்த வெப்சைட் சரியாக இருக்கா? நம்பகமாக இருக்கா? பாருங்க, யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கோன்னு சொன்னாங்கன்னா உடனே நம்பாதீங்க. அது ஏமாத்துறதுக்காக இருக்கலாம். பாருங்க, குழந்தைகளா பெரியவங்களா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. உங்கள் பாஸ்வேர்டை யாருக்கும் சொல்லாதீங்க. அடிக்கடி மாற்றுங்க. அப்போ தான் டிஜிட்டல் பணத்தை பாதுகாப்பாக வச்சு முடியும். ரொம்ப சிம்பிள். கவனமாக இருங்க. வாங்க மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னா பண மோசடி. ஆமாம், பணம் சம்பந்தப்பட்ட ஏமாற்று வேலைகளிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் இருந்தால் போதும், நீங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. உதாரணத்துக்கு, உங்கள் மொபைலில் ஒரு மெசேஜ் வருது, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காங்க, உடனே அப்டேட் பண்ணுங்கன்னு. அது உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம், யாராவது ஃபோன் பண்ணி நீங்கள் வங்கியிலிருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் கேட்பாங்க. அதை கொடுப்பீங்களா? வேணாம். வங்கி யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு ஐடியா, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ரொம்ப கவர்ச்சிகரமான ஆஃபர் பார்க்குறீங்க. ஆனால் அது ரொம்ப நல்லா தெரியுது. சந்தேகப்பட்டு விசாரிங்க. ஏமாந்து போகாதீங்க.
எந்த ஒரு மெசேஜு, ஃபோன் கால், ஆஃபர்லையும் சந்தேகம் இருந்தால் உடனே உங்கள் குடும்ப பெரியவங்களோட பேசுங்க. சரியா? எச்சரிக்கையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சரி, இப்போதினி வரைக்கும் டிஜிட்டல் பணம் பற்றி நிறைய பார்த்தோம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், புத்திசாலியாக பயன்படுத்து, அதாவது கவனமாக பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப சுலபம்தான். உங்கள் அம்மா அப்பா கிட்ட வச்சுக்கிட்டு விளையாடும்போது எப்படி பார்த்து பாருங்களோ அதே மாதிரி டிஜிட்டல் பணத்தையும் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு ஆன்லைனில் ஏதாவது வாங்கணும்னா அந்த வெப்சைட் நம்பகமானு பாருங்க. கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. யாராவது மெசேஜ் அனுப்புவாங்க, பணம் அனுப்புன்னு. அதை நம்பவே கூடாது. அது ஏமாற்று வேலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? நீங்கள் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்க. உடனே வாங்கணுமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி சேவ் பண்ணி நல்ல பிராண்டு சாக்லேட் வாங்கலாமா? அதே மாதிரி தான் டிஜிட்டல் பணம் ரொம்ப வசதியானது. ஆனால் உஷாராக இருக்கணும். ரொம்ப ஆர்வமாக போகாதீங்க. மெதுவாக யோசித்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சந்தோஷமாக டிஜிட்டல் பணத்தை பயன்படுத்துங்க. வணக்கம். டிஜிட்டல் ரூபாய் மற்றும் யூபிஐ எப்படி நம்ம பணத்தை மாற்ற போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எதிர்காலத்தில் ரொம்ப முக்கியம். பாருங்க, உங்கள் நேரத்துக்கு நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.